Welcome to Chandru Maths. So SSC selection post phase 13க்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ எஸ்எஸ்சி இந்த இயரில் 2025 ரிலீஸ் பண்ணக்கூடிய ஃபர்ஸ்ட் நோட்டிஃபிகேஷன் இது. சொன்ன டேட்டில் கரெக்டாக ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அடுத்தடுத்து வந்து நிறையா ரெக்ரூட்மெண்ட் வந்து வரப்போகுது. சிஜிஎல், சிஹெச்எஸ்எல், எம்டிஎஸ் எல்லாமே வரப்போகுது. எல்லா நோட்டிஃபிகேஷனுக்குமே நம்ம தனித்தனியாக ஸ்ட்ராட்டஜி, சிலபஸ் எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து ஆல்ரெடி ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். நம்ம சேனலில் நீங்கள் இது வரைக்கும் அந்த வீடியோஸ் எல்லாம் பார்க்கல அப்படின்னா பார்த்துக்கோங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இந்த செலெக்ஷன் போஸ்ட் ஃபேஸ் 13ல் வந்து டோட்டலாக 2423 வேகன்சிஸ் இருக்குது. இதில் வந்து 365 விதமான வித்தியாசமான போஸ்ட் இருக்குது. ஓகே, அதாவது 365 போஸ்ட்டு, அதில் மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா 2423 வேகன்சிஸ் இருக்குது. இந்த ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் ஒவ்வொரு விதமான குவாலிஃபிகேஷன் இருக்கும். ஒரு சில போஸ்ட்டுக்கு 10th மட்டும் முடிச்சிருக்கவங்க எலிஜிபிளாக இருப்பாங்க. ஒரு சில போஸ்ட்டுக்கு 10th படிச்சுட்டு இந்த பர்டிகுலர் ஸ்டேட்டில் இருக்கவங்க மட்டும் அப்ளை பண்ண தான் முடியும் அப்படிங்கிற மாதிரியும் ஒரு சில ரெக்குவயர்மெண்ட் இருக்கும். ஒரு சில போஸ்ட்டுக்கு 12th மட்டும் முடித்தவங்க, 12th முடித்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும், ஐடிஐ முடித்தவங்க, டிப்ளமோ முடித்தவங்க, அதுக்கப்புறம் டிகிரி முடித்தவங்க, டிகிரிலே வந்து பிஎஸ்சி முடிச்சிருக்கணும், இல்லைனா இன்ஜினியரிங் மட்டும் முடிச்சிருக்கணும், இல்லைனா லா மட்டும் முடிச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி பர்டிகுலராக இந்த டிகிரி முடித்தவங்க, இந்த டிகிரி முடிச்சிருந்தாலும் இவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும், இத்தனை வருஷம் இந்த ஃபீல்டில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும், அந்த மாதிரி வித்தியாசமாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெக்ரூட்மெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு போஸ்ட்டுமே இருக்கும். ஸோ இதை வந்து நம்ம ஒரு வீடியோவில் சொல்லணும் அப்படின்னா ஒரு நாள் பத்தாது. ஏன்னா நம்ம இந்த இடத்துல இருக்கக்கூடிய இந்த 365 போஸ்ட்டுக்குமே 365 விதமான குவாலிஃபிகேஷன் கேட்டிருப்பாங்க. அப்போது ஒரு வீடியோவில் வந்து இதை சொல்கிறது பாசிபிளே கிடையாது. ஸோ இந்த வீடியோவில் நம்ம இந்த நோட்டிஃபிகேஷனில் கொடுத்துருக்கக்கூடிய முக்கியமான பாயிண்ட்ஸ் என்னென்ன அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். ஓகே, ஒரு ஓவர்வியூ தான் இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம். இதை பார்த்ததுக்கப்புறம் நம்ம அடுத்தடுத்த வீடியோஸில் இதுக்கு எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கக்கூடிய வீடியோ நான் கொடுப்பேன். அடுத்தடுத்த வீடியோஸில் மேக்ஸிமம் எல்லாரும் எலிஜிபிளாக இருக்கக்கூடிய போஸ்ட் என்னென்னவோ அதுக்கு வந்து நான் வீடியோ கொடுக்குறேன். அதுக்கப்புறம் பல்கான வேகன்சி இருக்கும், ஒரு பர்டிகுலரான குவாலிஃபிகேஷன் இருக்கவங்களுக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு ஒரு வருஷம் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன், அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் வச்சுருக்கவங்களுக்குன்னு வந்து ஒரு 300-400 வேகன்சி கூட இருக்கலாம். நான் இன்னும் அதை வந்து கோ த்ரூ பண்ணலை. ஸோ அந்த மாதிரி ஒரு பர்டிகுலர் குவாலிஃபிகேஷன் வச்சுருக்கவங்களுக்கு வந்து அதிகமாக வேகன்சி இருக்கிற மாதிரி இருக்கக்கூடிய போஸ்ட்டு அப்படி வந்து நான் செக்ரிகேட் பண்ணி தனித்தனியாக வந்து வீடியோஸ் கொடுப்பேன். ஓகே, முடிஞ்ச அளவு என்னால் உங்களுக்கு எவ்வளோ ஹெல்ப் பண்ண முடியுமோ அதை வந்து பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோவில் நம்ம ஓவர்வியூ அப்படிங்கிறதான் வந்து பார்க்க போகிறோம். இதில் வந்து ஜென்ரலாக இதுக்கான செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி இருக்கும், என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வச்சுருக்கணும், அடுத்ததாக வந்து சிலபஸ் எந்த மாதிரி இருக்கும், ஒரு ஒரு ஸ்ட்ராட்டஜியை நம்ம வந்து பார்க்க போகிறோம். 50 நாளுக்கு தான் டைம் இருக்குது. பட் அதில் நீங்கள் எந்த மாதிரி ஒரு பெஸ்ட்டான ஸ்ட்ராட்டஜியை வந்து ஃபாலோ பண்ணலாம், கட் ஆஃப் எந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கக்கூடிய இந்த செலெக்ஷன் போஸ்ட்டு பற்றின ஒரு ஐடியா வந்து இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு கிடச்சிரும். ஓகே, ஸோ இதுக்கான அப்ளிகேஷன் ஓப்பன் ஆயிடுச்சு. 2/6/2025 23/6/2025 வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்ததாக இதில் அப்ளை பண்ணுறப்போ எதுவும் மிஸ்டேக் பண்ணிட்டீங்க, கரெக்ஷன் பண்ணணும் அப்படின்னா 28/6 30/6 வரைக்கும் பண்ணிக்கலாம். பட் கரெக்ஷன் பண்ணுற லெவலுக்கு நீங்கள் போகாதீங்க. ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணுறப்பவே தெளிவாக பார்த்து அப்ளை பண்ணுங்கள். நான் வீடியோ போடுறேன், அதை பார்த்துட்டு நீங்கள் வந்து அப்ளை பண்ணுங்கள். ஸோ இதுக்கான எக்ஸாம் வந்து டென்டேட்டிவாக வந்து ஜூலை 24 ஆகஸ்ட் 4 வரைக்கும் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ இந்த டேட்டில் நடக்கிறதுக்கு அதிகமான சான்சஸ் இருக்குது. ஸோ உங்களுக்கு ஜூன் மந்த்து ஃபுல்லாக இருக்குது, ஜூலை மந்தில் ஒரு 23 நாள் இருக்குது. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 50 நாள் கிட்ட தான் உங்கள் கையில் இருக்குது. 50 நாளுக்குள்ளே மொத்த சிலபஸையும் கம்ப்ளீட் பண்ணுறது பாசிபிள் கிடையாது. பட் ஒரு சில போஸ்ட்டுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் தேவைப்படும்ல, அந்த மாதிரி போஸ்ட்டுக்கு நீங்கள் இப்போ படிக்க ஆரம்பித்தா கூட கட் ஆஃப் கம்மியாக தான் இருக்கும். ஒரு பெஸ்ட்டான ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா உங்களால் செலெக்ஷன் கூட ஆக முடியும். ஓகே, ஸோ அதனால் இந்த வீடியோவில் அந்த அந்த ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படிங்கிறதையுமே நம்ம வந்து பார்க்கலாம். அடுத்ததாக உங்களுக்கு அப்ளை பண்ணுறப்போ அப்ளிகேஷன் ரிலேட்டடாக எதுவும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா இந்த டோல் ஃப்ரீ நம்பருக்கு வந்து நீங்கள் கால் பண்ணி கேட்டுக்கலாம். ஓகே, ஒர்க்கிங் ஹவர்ஸில் கேளுங்க, கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுவாங்க. மேக்ஸிமம் ஹிந்தியில் தான் பேசுவாங்க. நீங்கள் இங்கிலீஷில் பேசினாலும் கண்டிப்பாக ரெஸ்பாண்ட் வந்து பண்ணுவாங்க. தமிழில் வந்து பேசுவாங்களா அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப டவுட்டு தான். ஸோ இப்போ இதில் வந்து மெட்ரிகுலேஷன் லெவல், ஹையர் செகண்டரி லெவல், கிராஜுவேஷன் லெவல் அப்படிங்கிற மாதிரி 3 விதமான கேட்டகரியில் வந்து நம்ம அந்த மொத்த போஸ்ட்டையும் பிரிக்கலாம். ஓகே, வெறுமனே மெட்ரிகுலேஷன் மட்டும் இருக்கும், மெட்ரிகுலேஷன் வித் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும், மெட்ரிகுலேஷனுக்கு அப்புறம் ஐடிஐ இருக்கும். அந்த மாதிரி அதுக்குள்ளே நிறையா சப் கேட்டகரிஸ் இருக்கும். அதே மாதிரி ஹையர் செகண்டரி, அதே மாதிரி தான் கிராஜுவேஷன் லெவல். ஸோ நான் ஒவ்வொரு லெவலுக்குமே தனித்தனி வீடியோஸ் கொடுத்தா தான் உங்களுக்கு புரியும். இதில் ஒரு ஒரு 30 போஸ்ட்டுக்கு நீங்கள் எலிஜிபிளாக இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 30 போஸ்ட்டுக்குமே நீங்கள் வந்து தனித்தனியாக அப்ளை பண்ணணும், தனித்தனியாக வந்து அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து பே பண்ணணும். ஓகே, ஆனால் 30 எக்ஸாம் இருக்காது. இப்போ நீங்கள் அந்த 30 போஸ்ட்டில் வந்து ஒரு 12 போஸ்ட் வந்து மெட்ரிகுலேஷன் லெவலுக்கு அப்ளை பண்ணியிருக்கீங்க, ஒரு 8 போஸ்ட் வந்து ஹையர் செகண்டரி லெவலுக்கு அப்ளை பண்ணிருக்கீங்க,
அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா கிராஜுவேஷன் லெவலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணியிருக்கீங்க. இப்படி அப்ளை பண்ணியிருக்கீங்கன்னா மொத்தமாக 30 அப்ளிகேஷன் நீங்கள் பண்ணியிருப்பீங்க, தனித்தனியாக அப்ளை பண்ணியிருப்பீங்க. ஆனால் மெட்ரிகுலேஷன் லெவலில் 12 போஸ்ட்டுக்கு பண்ணியிருக்கீங்களா, இந்த 12 போஸ்ட்டுக்கும் சேர்த்து ஒரே எக்ஸாம். ஓகே. அடுத்து ஹையர் செகண்டரி லெவலில் 8 போஸ்ட்டுக்கு, இதுக்கு ஒரே ஒரு எக்ஸாம். கிராஜுவேஷனில் 10 போஸ்ட்டு, இதுக்கு ஒரே ஒரு எக்ஸாம். ஓகே. ஸோ ஒரு லெவலுக்கு ஒரு எக்ஸாம் தான். நீங்கள் அந்த லெவலுக்குள்ளே எத்தனை போஸ்ட்டுக்கு வேணாலும் அப்ளை பண்ணியிருக்கலாம். ஆனால் அந்த ஒரு லெவலுக்கு ஒரே ஒரு எக்ஸாம் தான் வைப்பாங்க. இப்போ நான் வந்து மெட்ரிகுலேஷன்லையும் பண்ணியிருக்கேன், ஹையர் செகண்டரிலையும் பண்ணியிருக்கேன், கிராஜுவேஷன்லையும் பண்ணியிருக்கோம்னா எனக்கு 3 எக்ஸாம் இருக்கும். 3 வேறு வேறு ஷிஃப்ட்டில் இருக்கும். 3க்கும் வேறு வேறு மாதிரி கொஷின் இருக்கும். அந்த 3லையும் எனக்கு வந்து வேறு வேறு மாதிரி மார்க் வந்திருக்கும். 3க்கும் வேறு வேறு கட் ஆஃப் இருக்கும். இந்த 12 போஸ்ட்டுக்குமே 12 விதமான கட் ஆஃப் இருக்கும். இதில் ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் ஒவ்வொரு விதமான கட் ஆஃப் இருக்கும். ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப புரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் கிரிட்டிக்கலான ஒரு ரெக்ரூட்மெண்ட். ஓகே. ஸோ நான் ஒவ்வொரு வீடியோலையும் உங்களுக்கு தெளிவாக கொஞ்சம் கொஞ்சம் புரிய வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறேன். இந்த எக்ஸாமில் செலெக்ஷன் ஆகி தான் நான் வந்து ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நான் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா சிஏபிஎஃப் சப் இன்ஸ்பெக்டர் அப்படிங்கக்கூடிய எக்ஸாம் கிளியர் பண்ணி சிஐஎஸ்எஃப்ல வந்து சப் இன்ஸ்பெக்டராக 5 வருஷம் வந்து ஒர்க் பண்ணேன். ஓகே. இதில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கிறப்பவே இந்த செலெக்ஷன் போஸ்ட், இதுக்கு முன்னால் வந்து செலெக்ஷன் போஸ்ட் வந்து எழுதி கோவிட் டைமில் அது கொஞ்சம் டிலே ஆகி அதுக்கப்புறம் வந்து எனக்கு போஸ்டிங்கும் வந்துருச்சு. நான் இந்த செலெக்ஷன் போஸ்ட்டில் இதே மாதிரி நான் வந்து ஒரு 9 போஸ்ட்டுக்கிட்ட வந்து அப்ளை பண்ணியிருந்தேன். 9மே கிராஜுவேஷன் லெவல் தான். ஓகே. அந்த 9ல் வந்து பார்த்தீங்கன்னா 7 போஸ்ட்டில் நான் ஷார்ட் லிஸ்ட் ஆனேன். அதில் வந்து 3 போஸ்ட்டில் எனக்கு போஸ்டிங்கே வந்துருச்சு. 3 வாட்டி எனக்கு போஸ்டிங் வந்துச்சு. ஓகே. 3ல் ஒரு இதில் நான் ஜாயின் பண்ணேன், மற்ற 2ல் நான் நாட் வில்லிங் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துட்டேன். ஸோ இந்த மாதிரி மேஜிக்லாம் இதில் நடக்கும். ஒரு எக்ஸாம் எழுதுவீங்க, உங்களுக்கு 4 இடத்துல போஸ்டிங் கிடைக்கும், நல்லா மார்க் எடுத்துருந்தீங்க அப்படின்னா. 3 எக்ஸாம் எழுதி 10 இடத்துல கூட நீங்கள் போஸ்டிங் வாங்கலாம். அந்த 10ல் எது பெஸ்ட்டாக இருக்கோ அதை நீங்கள் சூஸ் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி இதில் வந்து பெட்டரான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் எஸ்எஸ்சியில் எந்த எக்ஸாம்லையும் இல்லாத இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்னென்னா இதில் ரிசர்வ் லிஸ்ட்டும் உண்டு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து 7 போஸ்ட்டில் வந்து ஷார்ட் லிஸ்ட் ஆனேன்னா அதில் ஃபஸ்ட்டு ஒரு போஸ்ட்டில் ரிசல்ட் வந்துருச்சு, அடுத்து இன்னொரு போஸ்ட்டுக்கு ரிசல்ட் வந்துச்சு, இன்னொரு போஸ்ட்டுக்கு ரிசல்ட் வந்துச்சு. இந்த போஸ்ட்டில் எனக்கு ஃபஸ்ட்டு ரிசல்ட்டே நான் செலெக்ஷன் ஆகிட்டு ஜாயின் பண்ணிட்டேன். இதில் ஃபஸ்ட்டு ரிசல்ட் வரப்போ என்னோட பேர் இல்லை, ஆனால் நான் ரிசர்வ் லிஸ்ட்டில் இருந்தேன். ஸோ இதில் ஒருத்தர் ஜாயின் பண்ணலை அப்படிங்கிறப்போ அந்த இடத்துல வந்து என்னோட பேர் வந்து அடுத்த ரிசல்ட்டில் வந்து வந்துச்சு. ஓகே. இந்த மாதிரி ரிசர்வ் லிஸ்ட்டில் வந்து கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. இப்போ நானும் இந்த போஸ்ட்டுக்கு ஜாயின் பண்ணலையா, அந்த இடத்துக்கு எனக்கு பின்னால் இருந்த இன்னொருத்தருக்கு வந்து போஸ்டிங் கிடைக்கும். ஸோ உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு ரிசல்ட்டில் போஸ்டிங் வரலாட்டையும் கொஞ்சம் வெயிட் பண்ணிங்கன்னா ஒரு சிலர் ஜாயின் ஆகாமல் இருப்பாங்க. ஏன்னா நிறைய பேர் நிறையா போஸ்ட்டில் செலெக்ஷன் ஆகிருப்பாங்க, அவங்க ஒரு இடத்துல தான் ஜாயின் பண்ணுவாங்க. அவங்க இன்னொரு இடத்துல ஜாயின் பண்ணலை அப்படிங்கிறப்போ ஆட்டோமேட்டிக்காக அவருக்கு அடுத்து இருக்கக்கூடிய ஆட்களை வந்து அதில் ஜாயின் பண்ண வைப்பாங்க. ஸோ அப்படிங்கிறனால இதில் வந்து ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. நீங்கள் ஒரு 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 பர்டிகுலர் போஸ்ட்டுக்கு நிறையா இடத்துல அந்த போஸ்ட்டுக்கான வேக்கன்சி இருக்குது அப்படின்னா எல்லா இடத்துக்கும் அப்ளை பண்ணிடுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஏதாச்சும் ஒரு இடத்துல போஸ்டிங் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்ததா இதுக்கான ஏஜ் லிமிட் வந்து நம்ம டக்குன்னு சொல்லிட முடியாது. இந்த ஏஜ்லேருந்து இந்த ஏஜ் வரைக்கும் இருக்கிறவங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல முடியாது. ஒவ்வொரு போஸ்ட்டை பொறுத்து வந்து ஏஜ் லிமிட் மாறும். ஓகே. அது அந்தந்த போஸ்ட்டுக்கான வீடியோ போடுறப்ப தான் என்னால் சொல்ல முடியும். ஓகே. ஏஜ் ரிலாக்ஸேஷனுமே உண்டு. ஓகே. அதை பற்றி எல்லாமே நான் அந்தந்த போஸ்ட்டை பற்றி போடுறப்போ சொல்கிறேன். ஃபீஸ் வந்து எவ்வளோ பே பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து யூஆர், இடபிள்யூஎஸ், ஓபிசி இந்த 3 கேட்டகரியில் இருக்கீங்க அப்படின்னா இந்த 3 கேட்டகரியில் இருக்கக்கூடிய மேல் கேண்டிடேட் மட்டும்தான் 100 ரூபா பே பண்ணணும். ஃபீமேல் கேண்டிடேட்னா நீங்கள் எதுவும் பே பண்ண வேண்டாம். எஸ்சி எஸ்டியில் இருக்கக்கூடிய மேல் ஃபீமேல் 2 பேருமே பே பண்ண வேண்டாம். பிடபிள்யூ கேண்டிடேட் நீங்கள் ஒரு மாற்றுத்திறனாளி அப்படின்னாலும் பே பண்ண வேண்டாம், ஃப்ரீயாகவே அப்ளை பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து ஒரு 50 போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்க, நீங்கள் ஒரு ஃபீமேல் கேண்டிடேட்னா நீங்கள் 50 போஸ்ட்டுக்குமே ஃப்ரீயாக அப்ளை பண்ணிக்கலாம். ஆனால் நீங்கள் யூஆர், இடபிள்யூஎஸ், ஓபிசியில் வரக்கூடிய மேல் கேண்டிடேட்னா நீங்கள் வந்து 10 போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா இந்த 10 போஸ்ட்டுக்கும் நீங்கள் 100 ரூபா பே பண்ணணும். ஸோ மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா 1000 ரூபா பண்ணுற மாதிரி ஆயிரும். தனித்தனியாக தான் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே. ஸோ இந்த செலெக்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபீமேல் கேண்டிடேட், எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்டுக்கு வந்து ஒரு அட்வான்டேஜ் இருக்குது. அவங்க நிறைய அப்ளிகேஷன் போட்டுக்கலாம், ஃப்ரீயாகவே அப்ளை பண்ணிக்கலாம். ஆனால் இவங்களுக்கு இதில் இருக்கக்கூடிய மேல் கேண்டிடேட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய அப்ளிகேஷன் போட முடியாது, மாறி மாறி அவங்க வந்து ஃபீஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே. ஸோ இதில் க்ரூஷியல் டேட் என்ன அப்படின்னா ஏஜ் லிமிட் வந்து இந்த டேட்டில் பார்ப்பாங்க. 1/8/2025 அவங்க கேட்டிருக்க ஏஜ் இருக்குதா அப்படிங்கிற மாதிரி பார்ப்பாங்க. அதே மாதிரி எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் எக்ஸ்பீரியன்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா 1/8/2025 இந்த டேட்டுக்குள்ளே முடிச்சிருக்கணும். இப்போ ஒரு எக்ஸாமுக்கு ஒரு போஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிகிரி முடிச்சிருக்கணும்னு கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. அது இந்த டேட்டுக்கு முன்னால் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். நீங்கள் வந்து ஃபைனல் ரிசல்ட் வந்து பாஸ் பண்ணியிருக்கணும். அதே மாதிரி ஒரு பர்டிகுலர் போஸ்ட்டுக்கு வந்து 2 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டுமே வந்து நீங்கள் இந்த டேட்டுக்கு முன்னால் வாங்கியிருக்கணும். ஓகே. இப்போ தானே நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு, ஃபைனல் ரிசல்ட் வர்றதுக்கு 1 வருஷம் 1.5 வருஷம் ஆகும். நான் அந்த டைமுக்குள்ளே
ஒரு ஒரு கம்பெனியில் ஜாயின் பண்ணி எக்ஸ்பீரியன்ஸ் வாங்கிக்கலாமான்னு கேட்டிங்கன்னா அந்த மாதிரி கிடையாது. இந்த டேட்டுக்கு முன்னால் உங்ககிட்ட வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ஸோ ஏஜ் லிமிட்டுக்கு இவங்களே வந்து ஒரு பெரிய லிஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. ஓகே, 18லேருந்து 25, 27, 28, 30, 35, 37, 42, 20லேருந்து 25, 25, 27, 28, 30, 30 அப்படிங்கிற மாதிரி வித்தியாசமாக கொடுத்துருக்காங்க. ஸோ மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா 42 வயசு வரைக்குமே இதில் ஒரு சில போஸ்ட் இருக்குது. அது என்ன போஸ்ட்டுங்கிறத தேடினா தான் தெரியும். அதுக்கு யார் யார் எலிஜிபிளாக இருக்காங்க அப்படிங்கிறதுமே நம்ம தேடி பார்த்தா தான் தெரியும். ஓகே, ஸோ நான் ஒன்று ஒன்றா தேடி பார்த்து பொறுமையாக என்னால் முடிஞ்ச அளவு வந்து எவ்வளோ முடியுமோ அவ்வளோ வந்து வீடியோஸ் கொடுக்குறேன். ஓகே, ஸோ புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். இப்போதைக்கு நீங்கள் ஏஜ் லிமிட் பற்றி பார்த்தாலும் உங்களுக்கு வந்து எந்த யூஸுமே கிடையாது. வேறு மாதிரி இருக்குது. ஸோ எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பற்றி நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். இந்த டேட்டுக்கு முன்னால் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் வந்து உங்ககிட்ட இருக்கணும். ஸோ செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து மற்ற எக்ஸாம் மாதிரி கிடையாது. இதில் வித்தியாசமாக இருக்கும். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே உங்களுக்கு எக்ஸாம் இருக்கும். எக்ஸாம் வந்து நீங்கள் ஒவ்வொரு லெவலுக்கும் ஒரு எக்ஸாம் அப்படிங்கிற மாதிரி அப்பியர் ஆவீங்க. 10th லெவலில் மட்டும்தான் அப்ளை பண்ணிங்கன்னா ஒரு எக்ஸாம் தான். இல்லை 3 லெவலுக்கு அப்ளை பண்ணிங்கன்னா 3 எக்ஸாம் நீங்கள் எழுதுகிற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் ரிசல்ட்டு ரிலீஸ் பண்ணுவாங்க. ரிசல்ட்டுமே போஸ்ட் வைஸ் இருக்கும். ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் வேறு விதமான கட் ஆஃப் இருக்கும். ஓகே, ஸோ நீங்கள் ஒரு இதில் ஷார்ட் லிஸ்ட் ஆகாமல் இருக்கலாம், இன்னொன்றில் ஆகலாம். அப்படிங்கிறப்போ இதில் வந்து வித்தியாசமாக இருக்கும் எல்லாமே. ஓகே, போஸ்ட் வைஸ் கட் ஆஃப் ரிசல்ட் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் ஒரு பர்டிகுலர் போஸ்ட்டுக்கு ஷார்ட் லிஸ்ட் ஆகிருக்கீங்க, இல்லைன்னா ஒரு 10 போஸ்ட்டுக்கு ஷார்ட் லிஸ்ட் ஆகிருக்கீங்க அப்படின்னா அதுக்கு தேவையான டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்து இந்த ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் நீங்கள் எஸ்எஸ்சியோட வெப்சைட்டில் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அட்டஸ்டேஷன் பண்ண டாக்குமெண்ட்ஸ் வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ நீங்கள் அப்லோட் பண்ண டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே கரெக்டாக இருக்குதா, அந்த கேட்டிருக்க போஸ்ட்டுக்கான குவாலிஃபிகேஷன் உங்ககிட்ட இருக்குதா, அந்த கேட்டிருக்க எக்ஸ்பீரியன்ஸ் தான் இருக்குதா, கேட்டிருக்க டைம் உங்களுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குதா, அதாவது எவ்வளோ இயர் கேட்டிருக்காங்களோ அத்தனை இயர் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குதா அப்படிங்கிறத மேனுவலாக வந்து அவங்க செக் பண்ணுவாங்க. அதாவது ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணுவாங்க. பண்ணிவிட்டு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுக்கு இன்னொரு லிஸ்ட் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. இந்த டாக்குமெண்ட் யாருக்கெல்லாம் கரெக்டாக இருந்துச்சு அப்படிங்கிறத அவங்க வெரிஃபை பண்ணிவிட்டு இவங்களெல்லாம் நாங்கள் வந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுக்கு ஷார்ட் லிஸ்ட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு லிஸ்ட் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ அதில் யாரெல்லாம் ஷார்ட் லிஸ்ட் ஆகிறீங்களோ அவங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இருக்கும். ஓகே, இப்போ நீங்கள் எந்த ரீஜியனில் இருக்கக்கூடிய போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணியிருக்கீங்களோ அந்த ரீஜியனோட ஹெட் குவார்ட்டரில் தான் உங்களுக்கான டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இருக்கும். இப்போ நீங்கள் சதர்ன் ரீஜியனில் அப்ளை பண்ணுறீங்கன்னா, சதர்ன் ரீஜியனில் இருக்கக்கூடிய ஒரு போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா சென்னையில் தான் அதுக்கான ஆஃபீஸ் இருக்குது. அதுவே நீங்கள் சென்ட்ரல் ரீஜியனில் பண்ணீங்க அப்படின்னா டெல்லிக்கு போகிற மாதிரி இருக்கும். ஓகே, சென்ட்ரல் ரீஜியன் அப்படிங்கிறது வந்து யூபின்னு நினைக்கிறேன். ஓகே, அதே மாதிரி நார்த்தன் ரீஜியன் வந்து பார்த்தீங்கன்னா டெல்லி, அந்த மாதிரி மாறும். நீங்கள் எந்த ரீஜியனில் அப்ளை பண்ணியிருக்கீங்களோ அந்த ரீஜியனில் இருக்கக்கூடிய எஸ்எஸ்சியோட ஆஃபீஸில் போய் நீங்கள் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் நீங்கள் வந்து இப்போ சதர்ன் ரீஜியனில் ஒரு போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் தான் சதர்ன் ரீஜியனில் நடக்குமே தவிர, சென்னையில் நடக்குமே தவிர உங்களுக்கு போஸ்டிங்கும் சதர்ன் ரீஜியன்லேயே போடுவாங்கன்ட்டு கிடையாது. இங்கே இருக்கக்கூடிய நீங்கள் செலெக்ஷன் ஆன ஒரு போஸ்ட்டுக்கு டெல்லியில் கூட போஸ்டிங் போடலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் அப்ளை பண்ண போஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து யூபியில் இருக்கக்கூடிய எஸ்எஸ்சி ஆஃபீஸில் தான் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் நடந்துச்சு. ஓகே, அது வந்து சென்ட்ரல் ரீஜியன் நினைக்கிறேன். ஸோ சென்ட்ரல் ரீஜியனில் தான் நான் அப்ளை பண்ணேன். அங்கே தான் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அட்டன் பண்ணேன். ஆனால் எனக்கு போஸ்டிங் வந்து சென்னையில் போட்டாங்க. ஸோ அங்கே உள்ள வேக்கன்சி அந்த அந்த ஆஃபீஸில் அந்த வேக்கன்சி வந்து ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. ஆனால் போஸ்டிங் நீங்கள் செலெக்ஷன் ஆகிற டிபார்ட்மெண்ட்டில் எங்கே இருக்குதோ அங்கே வந்து போடுவாங்க. ஓகே, ஸோ எனக்கு சென்னையில் தான் போஸ்டிங், நான் சென்னையில் தான் இப்போ வந்து ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் எதையுமே இதில் ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. நான் சதர்ன் ரீஜனில் மட்டும் அப்ளை பண்ணுவோம்ட்டு பண்ணக்கூடாது. உங்களுக்கு குவாலிஃபிகேஷன் இருக்கக்கூடிய ஒரு போஸ்ட்டு எந்த ரீஜனில் இருந்தாலும் நீங்கள் வந்து தயங்காமல் அப்ளை பண்ணுங்கள். எத்தனை அப்ளிகேஷன் வேணாலும் நீங்கள் வந்து கண்டிப்பாக பண்ணுங்கள். ஓகே, உங்களுக்கு எங்கே வேணாலும் போஸ்டிங் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ஃபைனல் ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட் வைஸ் அந்தந்த ரீஜியனுக்கான வெப்சைட்டில் வந்து கொடுப்பாங்க. இப்போ சதர்ன் ரீஜனுக்கு தனியாக எஸ்எஸ்சி எஸ்ஆர்னு ஒரு வெப்சைட் இருக்குது. சென்ட்ரல் ரீஜனுக்கு சிஆர், நார்தன் ரீஜனுக்கு என்ஆர் அப்படிங்கிற மாதிரி தனித்தனியாக ஒவ்வொரு வெப்சைட் வச்சுருக்காங்க. அந்த வெப்சைட்டில் தான் அந்த பர்டிகுலர் போஸ்ட்டுக்கான அடுத்தடுத்த நோட்டிஃபிகேஷன் வரும், ரிசல்ட் எல்லாமே வரும். ஓகே, ஸோ புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் கொஞ்ச நாளில் உங்களுக்கான போஸ்டிங் போட்டுருவாங்க. ஸோ மற்ற எக்ஸாமில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எஸ்எஸ்சியில் எல்லா எக்ஸாம்லையுமே வந்து 1 இயர்க்குள்ளே ப்ராசஸ் கம்ப்ளீட் பண்ணி ஜாயினிங் ஆர்டர் வந்துடும். ஆனால் செலெக்ஷன் போஸ்ட் வந்து இதில் நிறையா காம்ப்ளெக்சிட்டி இருக்கிறனால ஒவ்வொரு போஸ்ட்டை பற்றி அவங்க தனித்தனியாக ப்ராசஸ் பண்ணணும் அப்படின்னால இதில் ரொம்ப டைம் எடுப்பாங்க. 1.5 இயர் to 2 இயர்ஸ் வரைக்கும் கூட ஆகலாம், அதுக்கு மேலே கூட ஆகலாம். நான்லாம் வந்து எனக்கு வந்து கோவிட் டைமில் வந்தனால 3 வருஷத்துக்கு மேலே ஆச்சு, 4 வருஷத்துக்கு கிட்ட ஆயிடுச்சு. ஓகே, ஸோ அப்படி இவ்வளோ ஆகாது இந்த வட்டமும். ஆனால் உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு 1.5 வருஷத்துலேருந்து 2 வருஷம் வரைக்கும் போஸ்டிங் கிடைக்கிறதுக்கு டைம் எடுக்கும். ஓகே, அது வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணணும். ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன்.
இந்த பாயிண்ட்டை பற்றி நான் ஆல்ரெடி உங்களுக்கு டிஸ்கஸ் பண்ணிட்டேன். நீங்கள் மோர் தென் ஒன் போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணீங்க அப்படின்னா எப்படி எக்ஸாம் இருக்கும் அப்படிங்கிறது. ஓகே, இதை நான் ஆல்ரெடி உங்களுக்கு தெளிவாக சொல்லிட்டேன். ஓகே, அடுத்ததா எக்ஸாம் பேட்டர்ன் வந்து சேம் தான். மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா 100 கொஷின் கேட்பாங்க. ஒரு கொஷினை கரெக்டாக அட்டன் பண்ணிங்க அப்படின்னா 2 மார்க்கு, தப்பாக அட்டன் பண்ணிங்கன்னா 0.5 மார்க் வந்து மைனஸ் ஆகும். நெகட்டிவ் மார்க்குமே உண்டு. தெரியாத கொஷினை அட்டன் பண்ணக்கூடாது. 100 கொஷின் அட்டன் பண்ணுறதுக்கு 1 மணி நேரம் டைம் கொடுப்பாங்க. ஸோ அந்த 100ல் எந்தெந்த சப்ஜெக்ட்லேருந்து எத்தனை கொஷின் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரீசனிங்லேருந்து 25 கொஷின், ஜிகேலேருந்து 25 கொஷின், மேத்ஸ்லேருந்து 25 கொஷின், இங்கிலீஷ்லேருந்து 25 கொஷின். ஸோ இந்த கொஷினோட டிஃபிகல்ட்டி லெவல் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் அப்பியர் ஆகிற எக்ஸாமோட லெவலுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும். 10th லெவலில் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். 12th லெவலும் கிராஜுவேஷன் லெவலும் ஓரளவு சேமாக தான் இருக்கும். ஓகே, ரெண்டுமே வந்து ஓரளவு டிஃபிகல்ட்டி லெவல் வந்து சேமாக தான் இருக்கும். ஓகே, ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கொஷின் எல்லாமே உங்களுக்கு இங்கிலீஷ் லாங்குவேஜில் மட்டும்தான் இருக்கும். தமிழெல்லாம் எக்ஸாம் இருக்காது. அடுத்ததாக இது எல்லாமே மல்டிபிள் சாய்ஸ் கொஷின் தான். அதாவது ஒரு கொஷின் கேட்டிருப்பாங்க, அதில் இருந்து 4 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. 4 ஆப்ஷனில் எது கரெக்டோ அதை வந்து நீங்கள் சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இது ஆன்லைனில் தான் நடக்கும். நீங்கள் ஒரு எக்ஸாம் சென்டரில் போய் கம்ப்யூட்டரில் தான் இந்த எக்ஸாம் வந்து அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஆன்லைன் வந்து உங்களுக்கு ஒரு அட்வான்டேஜ் தான். ஆஃப்லைனை விட இது வந்து அட்வான்டேஜ் தான். ஓகே, ஸோ புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். கட் ஆஃப் எவ்வளோ இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிங்கன்னா, கட் ஆஃப் ஒவ்வொரு போஸ்ட்டை பொறுத்து வேரி ஆகும். எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குதா, எவ்வளோ வேக்கன்சி இருக்குது அப்படிங்கிறத வச்சா நம்ம சொல்ல முடியும். இந்த போஸ்ட்டுக்கு நான் அப்ளை பண்ண போகிறேன், இதுக்கு எவ்வளோ கட் ஆஃப் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிங்கன்னா யாராலையுமே சொல்ல முடியாது. அதுக்கு நிறையா ஃபேக்டரை வந்து நம்ம கன்சிடர் பண்ணணும். நம்பர் ஆஃப் வேக்கன்சிஸ் என்ன, அதுக்கப்புறம் அதுக்கு வந்து என்ன குவாலிஃபிகேஷன் கேட்டிருக்காங்க, எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்களா இல்லையா, இந்த டிகிரி இருக்கவங்க மட்டும்தான் அப்ளை பண்ண முடியுமா இல்லையா, அப்படிங்கிற மாதிரி நிறையா இருக்குது. ஓகே, ஸோ அப்படிங்கிறப்போ கட் ஆஃப் வந்து நம்ம ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. பட் இருந்தாலும் நீங்கள் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்க, இந்த போஸ்ட்டுக்கு வந்து இவ்வளோ வருஷம் இந்த ஃபீல்டில் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா 130 மார்க்குக்கு மேலே, 200க்கு 130 மார்க்குக்கு மேலே எடுத்திங்கன்னா நீங்கள் செலெக்ஷன் ஆகலாம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கக்கூடிய போஸ்ட்டுக்கு. நான் எக்ஸ்பீரியன்ஸ் போஸ்ட்டு யார் வேணாலும் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு போஸ்ட் இருக்குதுன்னா அதுக்கு நீங்கள் 150க்கு மேலே எடுத்தாலே சான்ஸ் கம்மி தான். ஓகே, ஆனால் 150க்கு மேலே எடுத்தால் வாய்ப்பு இருக்குது. ஓகே, ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் போஸ்ட்னா 130க்கு மேலே டார்கெட் பண்ணுங்கள். நான் எக்ஸ்பீரியன்ஸ் போஸ்ட்னா 150க்கு மேலே வந்து நீங்கள் எடுக்கணும். ஓகே, ஸோ 150க்கு மேலே எடுக்கிறது இப்போ படிக்க ஆரம்பிச்சிங்கன்னா பாசிபிள் கிடையாது. ஆல்ரெடி முன்னால் இருந்து வேறு ஏதாச்சும் எஸ்எஸ்சி எக்ஸாம் படிக்கிறவங்களுக்கு வந்து இது பாசிபிள். 130க்கு மேலே எடுக்கிறது வந்து இந்த 50 நாளில் ஓரளவு உங்களால் அச்சீவ் பண்ண முடியும். 120 to 130 அப்படிங்கிறது வந்து நிறைய பேரால் வந்து எடுக்க முடியும். நான் சொல்கிறத இப்போ நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா. இப்போ சிலபஸ் வந்து 3 லெவலுக்குமே வேறு மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு மெட்ரிகுலேஷன் லெவலுக்கு என்ன சிலபஸ் அப்படிங்கிறது வந்து நோட்டிஃபிகேஷனில் இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க. இதில் எல்லா இதுக்குமே மோரார்லெஸ் சேம் சிலபஸாக இருக்கும். கொஞ்சம் கொஞ்சம் வந்து ஒரு சில டாபிக் வந்து ஆட் ஆகும். ஓகே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ் மேத்ஸ் கொடுக்கல. இது 10th லெவல். ஓகே, 10th லெவலில் வந்து அட்வான்ஸ் மேத்ஸ் கொடுக்கல. அல்ஜிப்ரா, ட்ரிக்னாமெட்ரி, ஜாமெட்ரி வந்து கொடுக்கல. ஆனால் 12th லெவலில் வந்து அட்வான்ஸ் மேத்ஸ் உண்டு. ஓகே, ட்ரிக்னாமெட்ரி உண்டு, அல்ஜிப்ரா உண்டு, ஜாமெட்ரி உண்டு. ஓகே, அதுக்கப்புறம் ஸ்டாட்டிஸ்டிக்ஸும் கேட்குறாங்க. ஓகே, சார்ட் எல்லாமே வந்து கேட்குறாங்க. ஸோ இதில் வந்து டேட்டா இன்டர்பிரேஷன் இருக்கும், அதிகமான கொஷின்ஸ் இருக்கும். ஓகே, ஸோ இதை வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க இப்போதைக்கு. இது தெளிவாக வந்து நான் வந்து அடுத்தடுத்த வீடியோஸில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, அடுத்ததாக கிராஜுவேஷன் லெவல் போஸ்ட்டுக்கான சிலபஸ். ஸோ 12th லெவலுக்கும் கிராஜுவேஷன் லெவலுக்கும் ஓரளவு சேம் தான், கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கும் கிராஜுவேஷன் லெவலில், அவ்வளோதான். மற்றபடி கொஷின் ஒரே மாதிரி தான் கேட்பாங்க. இப்போ ரீசனிங்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இதுதான் வந்து கரெக்டான சிலபஸ். இந்த டாப்பிக்கில் இருந்து தான் அதிகமாக கொஷின்ஸ் வரும். இதை தாண்டி ஒரு சில டாபிக் கேட்கலாம். பட் இந்த டாப்பிக்கை மட்டும் நீங்கள் வந்து இப்போதைக்கு படிச்சுக்கிட்டால் போதுமானது. இதுலேருந்து நிறையா கொஷின் வந்து நீங்கள் அட்டன் பண்ணிடலாம். ஸோ ரீசனிங்க்கு நீங்கள் ஒரு ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிற மாதிரி கேட்டிங்க அப்படின்னா நம்ம கோர்ஸில் இந்த டாப்பிக்கை மட்டும் நீங்கள் படிங்க. இந்த டாப்பிக்கை படிக்கிறதுக்கு உங்களுக்கு 7லேருந்து 10 நாள் போதுமானது. ஃபுல்லாக ஒரு நாளைக்கு 10 மணி நேரம் 12 மணி நேரம் படிங்க. 7லேருந்து 10 நாளுக்குள்ளே நீங்கள் எல்லா டாப்பிக்குமே கம்ப்ளீட் பண்ணிடலாம். பண்ணிவிட்டு ப்ரீவியஸ் இயர் கொஷின் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஃபுல் டெஸ்ட் போடுறப்போ ரீசனிங் கொஷின் அப்படியே வந்து உங்களுக்கு ரிவைஸ் ஆயிரும். ஓகே, ஸோ ரீசனிங்கை 7லேருந்து 10 நாளுக்குள்ளே முடிச்சிருங்க. ஒரு 50 நாளுக்கு தான் டைம் இருக்குது. ஸோ மேத்ஸுக்கு இதுதான் வந்து சிலபஸ். இதில் வந்து இது 10th லெவலில் இருக்கக்கூடிய சிலபஸ். இதுவே நீங்கள் வந்து 12th கிராஜுவேஷன் லெவலுக்கு போகிறீங்க அப்படின்னா அங்கே வந்து உங்களுக்கு அல்ஜிப்ரா, ட்ரிக்னாமெட்ரி, ஜாமெட்ரி எக்ஸ்ட்ராவாக ஆட் ஆகும். ஓகே, அடுத்தது டேட்டா இன்டர்பிரேஷனும் ஆட் ஆகும். ஸோ 10th லெவல்லனா அரித்மெட்டிக் மட்டும்தான். ஓகே, நீங்கள் 10th லெவலுக்கு படித்தாலும் சரி, கிராஜுவேஷன் லெவலுக்கு படித்தாலும் சரி, இப்போ தான் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த அட்வான்ஸ் மேத்ஸை விட்டுருங்க. அரித்மெட்டிக் மட்டும் பாருங்கள். ஓகே, ஏன்னா அட்வான்ஸ் மேத்ஸ் நிறையா இருக்கும், அவ்வளோ டைம் இல்லை உங்ககிட்ட. அப்படிங்கிறப்போ இந்த டாப்பிக்கை மட்டும் பாருங்கள். இதெல்லாம் ஒரு 30 நாளுக்குள்ளே கம்ப்ளீட் பண்ணிடுங்க. ஸோ ரீசனிங்க்கு ஒரு 7 to 10 டேஸு, மேத்ஸுக்கு வந்து ஒரு 30 டேஸ். ஓகே, ஸோ டோட்டலாக வந்து 40 டேஸ்க்குள்ளே வந்து நீங்கள் மேத்ஸ் ரீசனிங்கும் கம்ப்ளீட் பண்ணிடுங்க. ஓகே, ஸோ அப்போ 50 கொஷினுக்கு தேவையான சிலபஸில் நீங்கள் ஒரு 40 கொஷினாவது வந்து அட்டன் பண்ணிடலாம் அட்வான்ஸ் மேத்ஸ் படிக்கலை அப்படின்னா.
ஓகே. ஒரு 35லேருந்து 40 வரைக்கும் நீங்கள் அட்டன் பண்ணிடலாம். ஓகே. ஸோ அப்போ ஒரு 70 மார்க்கு கிட்ட வந்து நீங்கள் எடுத்துடலாம். ஸோ அடுத்ததாக ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், ஃபுல் டெஸ்ட்டும் போட்டு பாருங்கள். அடுத்ததாக ஜிகேவை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கரண்ட் அஃபேர்ஸு, ஸ்டாட்டிக் ஜிகே, முடிஞ்சால் ஹிஸ்ட்ரி வந்து பார்த்துக்கோங்க. ஸோ இதிலேருந்து ஒரு 7லேருந்து 10 கொஷின் வரைக்கும் உங்களால் போட முடியும். ஓகே. ஸோ அப்போது நீங்கள் 45லேருந்து 50 கொஷின் வரைக்கும் இப்போதைக்கு போடலாம். ஓகே. இதுவுமே நீங்கள் டெய்லி பார்த்துக்கிட்டே வாங்க. நீங்கள் ரீசனிங் படிங்க, மேத்ஸ் படிங்க. அதில் நீங்கள் டெய்லி 2 கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோ, 2 ஸ்டாட்டிக் ஜிகே வீடியோ பாருங்கள். ஓகே. அதையும் நீங்கள் பேரலாக பார்த்துக்கிட்டே வாங்க. அடுத்த டைம் கிடச்சா மட்டும் ஹிஸ்ட்ரி வந்து பாருங்கள். இது ஈஸி கிடையாது, கஷ்டம்தான். ஓகே. கொஞ்ச நாளில் இதெல்லாமே வந்து கம்ப்ளீட் பண்ணுறது கஷ்டம்தான். ஓகே. அடுத்ததாக ஜிகேக்கு வந்து நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், ஸ்டாட்டிக் ஜிகே. அடுத்ததாக வந்து கரண்ட் அஃபேர்ஸ் வந்து ஜூலை 2024லேருந்து இருக்கக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸ் வந்து பாருங்கள். எக்ஸாம் நடக்கிறதுக்கு ஒரு மாதத்துக்கு முன்னால் வரைக்கும் இருக்கக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸ் வந்து பார்த்துருங்க. முடிஞ்சால் ஹிஸ்ட்ரி வந்து படிச்சுக்கோங்க. இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் ஒக்காபுலரியில் வந்து அதிகமான கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. ஓகே. பேசேஜ் ரீடிங்குமே வந்து கேட்பாங்க கண்டிப்பாக. நீங்கள் கிராமர் போர்ஷனை கூட விட்டுறலாம். ஓகே. ஏன்னா உங்களுக்கு டைம் இல்லை, 50 நாள் அதை வந்து படிக்க முடியாது. ஸோ ஒக்காபுலரியில் வந்து பார்த்தீங்கன்னா டாப் 100, டாப் 200 அப்படிங்கிற மாதிரி நம்ம கோர்ஸில் கொடுத்துருப்பேன். அதை மட்டும் பாருங்கள், அவ்வளோதான் டைம் இருக்கும். நிறையா கொஷின் கேட்டாலும் அதை மட்டும் பார்த்தாலே ஒரு 10 கொஷின் கேட்குறாங்கன்னா 4-5 கொஷின் அதிலேருந்து வந்துடும். அடுத்ததாக பேசேஜ் ரீடிங், க்ளோஸ் டெஸ்ட்டுக்கு தனியாக வீடியோஸ் கொடுத்துருப்பேன், அதை பார்த்துக்கோங்க. அதுலேருந்து கண்டிப்பாக 5-10 கொஷின் வரும். ஓகே. அதாவது க்ளோஸ் டெஸ்ட் 5, இது ஒரு 5-10 கொஷின் இதுலேருந்து வருது. கிராமர் ரொம்ப ரொம்ப கம்மி தான். அப்படிங்கிறப்ப நீங்கள் கிராமரை விட்டுறலாம். ஒக்காபுலரி முடிஞ்ச அளவு படிங்க, க்ளோஸ் டெஸ்ட்டும் பேசேஜ் ரீடிங்கும் பார்த்துக்கோங்க. ஓகே. ஸோ அடுத்ததாக ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ், இந்த எக்ஸாம்லேயே கேட்டிருந்த ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். டெஸ்ட் புக்னு ஒரு ஆப் இருக்கும், அதில் சப்ஸ்கிரிப்ஷன் வாங்கிக்கோங்க. டெஸ்ட் சீரிஸ் அதில் இருக்கும். ஓகே. அடுத்ததாக எஸ்எஸ்சி ஜிடி கிராஷ் கோர்ஸ்னு சொல்லி நான் ஒரு வீடியோ கொடுத்துருப்பேன், ஒரு பிளேலிஸ்ட்டே கொடுத்துருப்பேன். நம்மளுடைய யூடியூப் சேனல்லே அவைலபிளாக இருக்குது, ஃப்ரீயாகவே இருக்குது. அதில் இருக்கக்கூடிய கிராமர் வீடியோஸ் மட்டுமாவது பார்த்துக்கோங்க. அதில் சிம்பிளான கொஷின்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பேன். கம்மியான வீடியோஸாக இருக்கும், ஒரு 25 வீடியோ கிட்ட தான் இருக்கும். அதை பார்த்தாலே வந்து உங்களுக்கு அதுலேருந்து ஒரு 3-4 கொஷின் கண்டிப்பாக வந்துடும். ஓகே. ஸோ டெஸ்ட்டு வந்து நீங்கள் நான் சொன்ன மாதிரி டெஸ்ட் புக்னு ஒரு ஆப் இருக்கும், அதில் வந்து போட்டு பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ நீங்கள் நோட்டிஃபிகேஷனோட பிடிஎஃப் வந்து நம்முடைய சந்துரு மேத்ஸ் அஃபீஷியல் டெலகிராம் சேனலில் எடுத்துக்கலாம். அதில் நான் கொடுத்துருக்கேன். நீங்கள் டெலகிராம் ஓப்பன் பண்ணிவிட்டு சந்துரு மேத்ஸ் அஃபீஷியல்னு சர்ச் பண்ணாலே நம்ம சேனல் வந்துடும். அதில் நம்பர் ஆஃப் போஸ்ட்டுக்கு மட்டுமே 33 பேஜ் கொடுத்துருக்காங்க. கடைசி 33 பேஜ் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் எவ்வளோ வேக்கன்சி, அந்த போஸ்ட்டோட நேம், ஏஜ் லிமிட் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. 365 போஸ்ட்டுக்கு கொடுத்துருக்காங்க. ஓகே. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன், இதை நீங்கள் எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக சொல்கிறேன். ஓகே. இது சிஆர் அப்படின்னா சென்ட்ரல் ரீஜியன். ஓகே. அந்த போஸ்ட்டுக்கான கோடு இது. கோடை வச்சா நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் ஒரு போஸ்ட்டுக்கு எலிஜிபிளாக இருக்கீங்கன்னா அந்த போஸ்ட்டு கோடை வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்ளை பண்ணுறப்ப அந்த கோடை செலக்ட் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். போஸ்ட்டோட நேம் கேண்டீன் அட்டண்டன்ட். இது எந்த டிபார்ட்மெண்ட்டில் இருக்குது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. இதுக்கான ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்க. இதில் ரிலாக்ஸேஷனும் உண்டு. ஓபிசினா 3 வயசு அதிகமாக இருக்கலாம், எஸ்சி எஸ்டினா 5 வயசு அதிகமாக இருக்கலாம். இதோட பே லெவல் என்னன்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து 10th லெவலில் இருக்கக்கூடிய போஸ்ட்டு. அதில் ஒவ்வொரு கேட்டகிரிக்கும் எவ்வளோ வேக்கன்சி, டோட்டலாக எவ்வளோ வேக்கன்சி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே. அடுத்து இதுவும் சிஆர் தான். அதோட போஸ்ட் கோடு, போஸ்ட் நேமு, டிபார்ட்மெண்ட்டு, ஏஜ் லிமிட்டு, என்ன லெவலில் வரும். இந்த லெவலை பொறுத்து சேலரி வேரி ஆகும். லெவல் அதிகமாக சேலரி அதிகமாகும். இது ஹையர் செகண்டரி லெவலில் இருக்கக்கூடிய போஸ்ட்டு, கிராஜுவேஷன் லெவலில் இருக்கக்கூடிய போஸ்ட்டு. இப்படி 365 போஸ்ட்டில் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ அனலைஸ் பண்ணி நான் தனித்தனி வீடியோஸ் கொடுக்குறேன். நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முடிஞ்சளவு நீங்களுமே இந்த மாதிரி போஸ்ட்டை வந்து முடிஞ்சளவு அனலைஸ் பண்ணுங்கள். நீங்கள் எஸ்எஸ்சியோட வெப்சைட்டில் லாகின் பண்ணி பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக இதுக்கு என்னென்ன குவாலிஃபிகேஷன் இருக்கணும் அப்படிங்கிறத கொடுத்துருப்பாங்க. இந்த இடத்துல கம்மியாக தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் நீங்கள் லாகின் பண்ணி பார்த்தா தான் கம்ப்ளீட் டீட்டெயில் வந்து இருக்கும். ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் ஒரு பேஜ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஓகே. அது எப்படி பார்க்கணும் அப்படிங்கிறத நான் அடுத்தடுத்த வீடியோஸில் கொடுக்குறேன். ஓகே. இப்போ நீங்கள் இதுக்கான சிலபஸ் வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளுடைய ஆல் இன் ஒன் கோர்ஸில் கம்ப்ளீட் சிலபஸ் அவைலபிளாக இருக்குது. ஸோ ஆல் இன் ஒன் கோர்ஸுக்கான ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1499. எப்படி ஜாயின் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் ஹவு டு ஜாயின் அவர் கோர்சஸ் அப்படிங்கக்கூடிய வீடியோ இருக்குது, அதை பார்த்துட்டு நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்குவாங்க. ஓகே. ஸோ இதில் நானும் செலெக்ஷன் ஆகியிருக்கேன். என்கிட்ட படித்த நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து செலெக்ஷன் ஆகிருக்காங்க. ஈவன் என்னோட டிபார்ட்மெண்ட்லேயே 3 பேர் லாஸ்ட்டாக வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க, லாஸ்ட்டாக வந்த ரிசல்ட்டில். ஸோ ஒரு 10 பேருக்கு மேலே இந்த எக்ஸாம்லேயே நம்மளோட கோர்ஸில் படித்தவங்க வந்து செலெக்ஷன் ஆகிருக்காங்க. இன்னும் ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஓகே. ஸோ நீங்கள் ஆல் இன் ஒன் கோர்ஸில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஒரு வாட்டி ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா 3 வருஷம் வேலிடிட்டி உண்டு. இந்த ஒரு கோர்ஸில் வந்து 35க்கும் அதிகமான எக்ஸாமுக்கான சிலபஸ் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் ஒரு வாட்டி இந்த எக்ஸாமுக்காக ஜாயின் பண்ணணுன்ட்டு கிடையாது. எஸ்எஸ்சிலே சிஜிஎல், சிஹெச்எஸ்எல், எம்டிஎஸ், கான்ஸ்டபிள், ஜிடி இந்த மாதிரி எல்லா நோட்டிஃபிகேஷனும் அடுத்தடுத்து வரப்போகுது.
அந்த எல்லா எக்ஸாமுக்கும் இதில் சிலபஸ் இருக்குது. அது போக ரயில்வே எக்ஸாமுக்கான சிலபஸ் இருக்குது, அக்னிவீருக்கான சிலபஸ் இருக்குது, சென்ட்ரல் ஆர்ம்டு போலீஸ்க்கான சிலபஸ் இருக்குது. இப்போ டிஎன்பிஎஸ்சியுமே நம்ம ஆட் பண்ணிக்கிட்டு இருக்கோம், டிஎன் யூஎஸ்ஆர்பிக்குமே ஆட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நீங்கள் எந்த எக்ஸாமுக்கு படிக்கிறதா இருந்தாலும் இந்த ஒரு கோர்ஸை ஃபாலோ பண்ணால் போதுமானது. இதில் 2000க்கு அதிகமான வீடியோஸ் அண்ட் பிடிஎஃப் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். 1000க்கு அதிகமான ப்ராக்டிஸ் டெஸ்ட் வந்து இருக்குது. அதில் மொத்தமாக 25,000க்கும் அதிகமான டெஸ்ட் இருக்கும். ஓகே, 25க்கு அதிகமான கொஷின்ஸ் வந்து நாங்கள் வந்து டெஸ்ட்டாக கொடுத்துருக்கோம். 1000 டெஸ்ட்டுக்கு மேலே இருக்கும். டாபிக் வைஸ் டெஸ்ட் வந்து அதில் இருக்கும். ஓகே, அது தமிழ் இங்கிலீஷ் எல்லா லாங்குவேஜ்லையும் 2 லாங்குவேஜ்லையுமே இருக்கும். ஓகே, அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா 1500க்கும் மேலே இந்த கோர்ஸில் படித்தவங்க வந்து செலெக்ஷன் ஆகிருக்காங்க. செலெக்ஷன் ஆனவங்களோட லிஸ்ட்டு கேட்டிங்க அப்படின்னா நம்மளுடைய யூடியூப் சேனல்லையே போஸ்ட்டுன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா அதில் செலெக்ஷன் ஆனவங்களோட ஃபோட்டோ எல்லாமே இருக்கும். எல்லா கிளாஸுமே தமிழ் இங்கிலீஷ் 2 லாங்குவேஜ்லையுமே தான் வந்து நம்ம கண்டென்ட் கொடுத்து டீச் பண்ணியிருப்போம். எக்ஸ்ப்ளனேஷன் தமிழில் இருக்கும், பிடிஎஃப் தமிழ் இங்கிலீஷ் 2 லாங்குவேஜ்லையுமே இருக்கும். ஓகே, அடுத்ததாக எல்லா கிளாஸுமே பேசிக்கில் இருந்தால் டீச் பண்ணியிருப்போம். நீங்கள் ஒரு பிகினர் இப்போ தான் ஒரு எக்ஸாமுக்காக படிக்க ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இது அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஓகே, இப்போ நீங்கள் ஆல் இன் ஒன் கோர்ஸில் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் எந்த ஃபோல்டரை பார்க்கணும் அப்படின்னா எஸ்எஸ்சி எக்ஸாம் அப்படிங்கக்கூடிய ஃபோல்டரை ஓப்பன் பண்ணுங்கள். அதில் வந்து செலெக்ஷன் போஸ்ட்னு சொல்லி ஒரு ஃபோல்டர் இருக்கும். ஓகே, அது உள்ள நான் வந்து 10th லெவலுக்கு 12th லெவலுக்கு கிராஜுவேஷன் லெவலுக்குன்னு தனித்தனியாக கொடுத்துருப்பேன். அதில் நீங்கள் எந்த லெவலுக்கு படிக்கிறீங்களோ அந்த ஃபோல்டரை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். ஓகே, இப்போ இதுக்கான எக்ஸாம் சென்டர் எங்கே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிங்கன்னா சென்னை, மதுரை, பாண்டிச்சேரி, கோயம்புத்தூர், கிருஷ்ணகிரி, சேலம், திருச்சி, திருநெல்வேலி, வேலூர் இந்த மாதிரி ஏரியாவில் இருக்கும். நீங்கள் அப்ளை பண்ணுறப்போ 3 ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குற மாதிரி இருக்கும். மேக்ஸிமம் நீங்கள் ஃபஸ்ட்டு கொடுத்த ப்ரிஃபரன்ஸ்லேயே உங்களுக்கு வந்து எக்ஸாம் சென்டர் இருக்கும். ஓகே, ஸோ உங்கள் ஊர் பக்கத்துலேயே கண்டிப்பாக எக்ஸாம் சென்டர் இருக்கும். ஓகே, ஸோ புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் வந்து இப்போ ஒரு 15 போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். 15 போஸ்ட்டுக்கும் வேறு எக்ஸாம் சென்டர் சூஸ் பண்ண முடியாது. இந்த 15ல் ஃபஸ்ட்டு எந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அப்போ நீங்கள் வந்து என்ன சென்டர் சூஸ் பண்ணீங்களோ அந்த சென்டர் ஆட்டோமேட்டிக்காக இந்த 15 போஸ்ட்டுக்குமே வந்து அதை எடுத்துக்கும் அடுத்தடுத்த அப்ளிகேஷனில். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் கொடுக்குறப்போ எக்ஸாம் சென்டரை தெளிவாக பார்த்து கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் நீங்கள் நினச்சாலும் சேஞ்ச் பண்ண முடியாது. ஓகே, ஸோ புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம ஒரு ஷார்ட் இன்ஃபர்மேஷன் தான் இதில் கொடுத்துருக்கோம். ஷார்ட் இன்ஃபர்மேஷனே இவ்வளோ பெரிய வீடியோவாக ஆயிடுச்சு. பட் உங்களுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் தான் நான் கொடுத்துருக்கேன். ஓகே, அடுத்தடுத்த வீடியோஸில் நான் உங்களுக்கு இன்னும் நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுக்குறேன். அப்ளை பண்ணுற வீடியோ, ஒவ்வொரு போஸ்ட்டை பற்றின வீடியோவில் வந்து நான் அடுத்தடுத்த வீடியோஸில் வந்து கொடுக்குறேன். அது வரைக்கும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க.